சுரா யூனிவர்ஸ். சுரா யூனிவர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சுரேஷ் மேனன் அப்படி படங்களில் வந்து அப்படியே சமீப காலத்தில் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இப்போ ஹரா திரைப்படத்தில் அவர் தான் மெயின் வில்லன். அப்படியே அருமையாக பண்ணியிருக்காரு. ஒரு டான் மாதிரி பண்ணியிருக்காரு. சந்திரமுகி 2ல் நடிச்சிருக்காரு. இன்னும் பல படங்கள் அவர் நடிச்சுக்கிட்டே இருக்கார். காளிதாஸ் படத்துலலாம் நடித்தார். அப்படின்னு இருந்தால் கூட சுரேஷ் மேனன் அப்படின்பதே உங்களுக்கு ஞாபகத்தில் வரக்கூடியது கட்டாயம் 2 விஷயம் ஞாபகத்தில் வரும். சுரேஷ் மேனன் நடிகை ரேவதியின் கணவராக இருந்தவர். ரேவதியின் கணவர் அப்படின்றது அது அப்படியே சுரேஷ் மேனன் நடிக்கும் போதே ரேவதியினோட ஹஸ்பண்டாக இருந்தவராச்சு. அவர் ரேவதியோட வீட்டுக்காரராச்சு. அப்படியே கொச்சியாக சொல்கிறதுனா சாதாரண நம்ம பொதுமக்கள் பேசுவாங்களே, எங்கள் சுரேஷ் மேனன்னா அவர் இந்த ரேவதி வீட்டுக்காரர் தானே அப்படின்வாங்கல்ல, அந்த பேட்டனில் ரேவதியின் கணவராக இருந்த சுரேஷ் மேனன் இது ஒன்று. அதுக்கு பிறகு சுரேஷ் மேனன் கதாநாயகனாக நடித்து அவருக்கு ஜோடியாக மனைவியாக ரேவதி நடித்த புதிய முகம். சுரேஷ் மேனன் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். அது இதெல்லாம் மறக்க முடியுமா? புதிய முகம் படம் பார்க்காதவங்க இருக்கீங்களா? அநேகமாக 100% பீப்புளும் புதிய முகம் படத்தை திரையரங்கிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க. கட்டாயம் ஒரு அருமையான திரைப்படம் இல்லையா புதிய முகம் அப்படின்னு. சுரேஷ் மேனனை பற்றி இப்போ நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுரேஷ் மேனன் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு பழக்கமான என்னுடைய நெருங்கிய நண்பர் சுரேஷ் மேனன். அருமையான மனிதர், வைரத்திற்கு நிகரான மனிதர், அது நல்ல குணங்களை கொண்டவர். அப்படியே சுரேஷ் மேனன்னா எனக்கு அப்படியே அவரை பற்றி பேசுகிறது, அவர் கூட பழகிறது, அவரை நேரடியாக சந்திக்கிறது அப்படின்னா எனக்கு அப்படியே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அதாவது அவர் கூட அதே மாதிரி தான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஃபோனில் என்கிட்ட பேசி அப்படின்ற ஒரு விஷயம் என்கிட்ட பேசுவார். என்ன சொல்ல போனால் வெளிநாடுகளுக்கு போயிருக்கும்போது கூட அமெரிக்காவிலேருந்து கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அப்படி அந்த அளவுக்கு. அதேமாதிரி சில மாதங்களுக்கு ஒரு முறை 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் 2 பேரும் சந்திப்போம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே பல விஷயங்களை பற்றி பேசுவோம். அப்படியே மனம் விட்டு அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான நண்பர் சுரேஷ் மேனன். இப்போ அவர் படங்களில் தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஹரா திரைப்படம் கூட இந்த வாரத்தில் நான் பார்க்கும்போது அவர் அந்த வில்லன் ரோலில் வந்து அப்படியே ஹிந்தி படங்களெல்லாம் வருவாங்கள்ல, வில்லன் நடிகர்கள் வருவாங்கள்ல, அப்படியே அவருடைய கெட்டப்பே நல்லா இருக்குது. அவருடைய அந்த ஸ்டைலிஷ் லுக்கு, அப்படியே அவரை சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி ரோல் எல்லாம் அவர் அப்படியே ஒரு டான் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கொள்ளை கூட்டத்தின் தலைவன், அந்த பேட்டர்ன் மேட்டர்ல பெரிய மிடுக்கான ஒரு பணக்காரர், மல்டி மில்லியனர், மிகப்பெரிய தொழிலதிபர் அப்படின்ற பேட்டர்ன், இப்படிப்பட்ட ரோல் எல்லாம் சுரேஷ் மேனன் அப்படியே போடலாம். அவருக்கு கிட்டத்தட்ட அவர் லுக்கே அப்படி தான். அவருடைய பாடி லாங்குவேஜ் சினிமாவுக்காக ஒரு தாடியை கொண்டு போய் ஒட்ட வச்சு அப்படின்றதெல்லாம் தேவையே கிடையாது. நல்ல தோற்றம், அழகான தோற்றம், ஸ்டைலிஷாக இங்கிலீஷ்லாம் அருமையாக பேசக்கூடியவர். தமிழில் வந்து அவரே தான் ஓன் வாய்ஸு பேச பாருங்க, டப்பிங் வாய்ஸ்லாம் கிடையாது, சொந்த குரலாக தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. லூசிஃபர் படத்தில் மோகன்லால் கூட மோகன்லால் நடித்த சூப்பர் ஹிட் ஃபிலிம் லூசிஃபர் அதில் கூட நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக தொடர்ந்து அவர் நடிச்சுட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி வரும்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக புதிய முகம் காலகட்டத்தில் தான் எனக்கு சுரேஷ் மேனன் பழக்கம். ஆக்சுவலாக அப்போ நான் சினிமாவில் நிறைய பிஆர்ஓ பணியாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் என் நண்பர் கேஎஸ் அதியமான் வந்து அந்த படத்துக்கு அசோசியேட் டைரக்டர், புதிய முகம் படத்தினுடைய வசனகர்த்தா. அதியமான் வந்து எனக்கு முன்னாடியே பழக்கம். அப்போ அதியமான் வந்து எனக்கு வந்து என்னை தேடி வந்தார். வரும்போது அண்ணே இது மாதிரி வந்து புதிய முகம்னு ஒரு படனே சுரேஷ் மேனன் இருக்கார்ல, அவர் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாருனே, அவர் தான் ஹீரோ நடிக்கிறாரு, ரேவதி கதாநாயகன் நடிக்கிறாங்க, நான் தானே அந்த படத்துக்கு வசனம் எழுதுகிறேன், அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறேன், அந்த படத்துக்கு நல்ல பிஆர்ஓ வேணும்னு சொல்லி சொன்னாங்க, உங்களை நான் சொன்னேனே, சுரேஷ் மேனன் சார் வந்து உங்களை கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுட்டு சுரேஷ் மேனனுடைய அலுவலகத்திற்கு அழைத்து சென்று என்னை அறிமுகப்படுத்தி சுரேஷ் மேனன் சார்கிட்ட அறிமுகப்படுத்தி என்ன எதிராஜ் காலேஜ் பக்கத்தில் வந்து எக்மோரில் வந்து அந்த அலுவலகம் இருந்துச்சு. அப்போ சுரேஷ் மேனன் சார் ஆஃபீஸு டெலிஃபோட்டோ ஃபிலிம்ஸ் அங்கே கொண்டு போய் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு சுரேஷ் மேனன் எனக்கு அப்போ தான் பழக்கம். அந்த புதிய முகம் படத்துக்கு நான் பிஆர்ஓவாக கமிட் ஆனேன். அந்த படத்தினுடைய மக்கள் தொடர்பாளர் நான். அப்படி வரும்போது அந்த படம் வந்து அப்படியே உங்களுக்கு நல்லா தெரியும்ல, சுரேஷ் மேனன், ரேவதி, வினீத், கஸ்தூரி, ராதாரவி, ரவிச்சந்திரன், சின்னி ஜெயந்த் இவங்கெல்லாம் நடித்த படம். அந்த படத்திற்கு இசையமைத்தவர் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான். ரோஜாவுக்கு அடுத்த படம். ரோஜா வந்து இசையமைப்பாளராக அறிமுகமாகி குடியட்டி பறந்தார் அந்த படத்தின் மூலமாக ஏஆர் ரஹ்மான். அதுக்கு அடுத்த படம் ஆக்சுவலாக புதிய முகம். அப்போ வந்து கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய்யழகு, அந்த பாட்டை நீங்கள் மறக்க முடியுமா? நேற்று இல்லாத மாற்றம் என்னது, அப்படி இந்த பாட்டை மறக்க முடியுமா? எப்படிப்பட்ட பாடல்கள், இனிய பாடல்கள் நிறைந்த ஒரு திரைப்படம் இல்லையா? அந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் எழுதியவர்
கவி பேரரசு வைரமுத்து அப்படின்னு. இதெல்லாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்திற்கு ஆர்ட் டைரக்டராக புரிந்தவர் சாபு சிறில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சாபு சிறியில் வந்து அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கொடைக்கானல் நடக்கும்போது சாபு சிறிலை மீட் பண்ணுறேன், சந்திக்கிறேன், பேசுகிறேன். அது அப்போ சாபு சிறில் இன்றைக்கி நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கி அகில இந்திய புகழ்பெற்ற ஆர்ட் டைரக்டர் அப்படின்ற பேர் புகழ்லாம் இன்றைக்கி சாபு சிறில் வாங்கிட்டார். இருந்தால் கூட ஆரம்ப கட்டத்தில் அவர் வந்து பணியாற்றிய முதல் தமிழ் திரைப்படம் மலையாளத்தில் ஏற்கனவே பண்ணியிருக்காரு, காலாபாணி இதெல்லாம் பண்ணியிருக்காரு, பிரியதர்ஷன் டைரக்ட் பண்ண படங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. தமிழில் சாபு சிறில் ஆர்ட் டைரக்டராக பணிபுரிந்த முதல் திரைப்படம் புதிய முகம் அப்படின்னு. இப்போ அதை அந்த புதிய முகம் படத்தை பற்றி பேசும்போது இதெல்லாம் எனக்கு அப்படியே ஞாபகத்தில் வருது. சுரேஷ் மேனன் சார் வந்து எனக்கு அங்கே தான் பழக்கம். அப்படி வரும்போது அந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரானரியாக நான் பப்ளிசிட்டி பண்ணேன். அது காரணம் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த மேட்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அருமையான கதையாக இருந்துச்சு. அந்த இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தை மாற்றின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்துருக்காங்க. அதாவது தன் முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் மாற்றிக்கொண்டு உலாவக்கூடிய கதாபாத்திரம் அப்படின்னு அந்த பேட்டர்னில் வந்து கதையை எடுத்து சுரேஷ் மேனன் ஒரு எப்படி டிஃப்ரெண்ட்டான இப்படி ஒரு கதையை பிடிச்சாருன்னு தெரியல. இந்த படத்தினுடைய வெளிப்புற படப்பிடிப்பு ஆக்சுவலாக கொடைக்கானல் நடந்துச்சுன்ற ஒன்று. அதுக்கு பிறகு இலங்கையில் படமாக்கப்பட்டது. பல காட்சிகள் ஸ்ரீலங்கா, ஏன்னா அந்த கதை வந்து கிட்டத்தட்ட அந்த பேட்டர்ன் கதை. அதனால் இலங்கையிலும் இந்த படத்தினுடைய பல காட்சிகள் இலங்கையில் படமாக்கப்பட்டது அப்படின்றது ஒன்று. அந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரானரியாக பப்ளிசிட்டி பண்ணேன், ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணேன். எனக்கு சுரேஷ் மேனன், ரேவதி அவங்க 2 பேர் மேலேயும் எனக்கு உண்டான அந்த மதிப்பு, மரியாதை, நட்பு அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப நானே வந்து அது தனியாக அக்கறை செலுத்தி நான் பண்ணேன். நான் பப்ளிசிட்டி எக்ஸ்ட்ரானரியாக பண்ண அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே நான் உண்டாக்கி விட்டேன். அப்படியே கமர்ஷியல் சர்க்கிளும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, பெரிய எக்ஸ்பெக்டேஷனை உண்டாக்குறேன். புதிய இப்போ ஆக்சுவலாக சுரேஷ் மேனன் வந்து பேசிக்கலி யுவஸ் கேமராமேன், படங்களில் வந்து ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் அப்படின்னு ஒரு கேமராமேனாக சில படங்களில் பணியாற்றிய சுரேஷ் மேனன் முதல் முறையாக அந்த படத்தை இயக்குகிறார், கதாநாயகனாகவும் நடிக்கிறார். அப்படியே சுரேஷ் மேனன்ற ஒரு முகம்ன்றது மக்களுக்கு தெரிஞ்சு அப்படின்றதுல நியூ ஃபேஸ் மாதிரி தான் இருந்தால் கூட அதுக்கு நான் பப்ளிசிட்டி பண்ண ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகி வர்த்தக ரீதியான மக்கள் இருக்காங்கல்ல, கமர்ஷியல் பீப்புள், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், மீடியேட்டர், இவங்ககிட்டலாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து நான் கிரியேட் பண்ண பப்ளிசிட்டியிலே. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த படம் முடிகிறதுக்கு முன்னாடியே ஆல் ஏரியா சோல்டு. அந்த படம் அனைத்து ஏரியாக்களும் விற்பனையாக்கி விட்டது, ஆல் ஏரியா சோல்டு. அப்போ ஆல் ஏரியாஸ் எப்படி விற்றுச்சு, எல்லா ஏரியாவுமே எப்படி பிஸ்னஸ் ஆச்சு. அப்போ அந்த படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகி அப்படின்றதானே ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கும் போல இருக்கு அப்படின்றதான உண்மை. அது பிறகு திரைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக புதிய முகம் திரைப்படம் அமைந்தது. அப்படி நான் தேவி பரடைஸில் வந்து அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா கண்கொள்ளா காட்சி. அது ஒவ்வொரு ஷோலையும் ஒரு 1200 பேர் டிக்கெட்டு, 1000 பேருக்கு மேலே வந்து அப்படியே அரங்கு நிறைந்து அப்படியே அப்படி நின்ன உடனே 10 நிமிஷத்தில் ஃபுல்லாகும். 1000 பேரும் ஒரு ஷோ பார்த்தா ஒரு முன்னணி நட்சத்திரம் விஜயோ அஜித் நடிக்கக்கூடிய படம் ஃபுல்லாக பாருங்கள். அந்த பேட்டர்னில் புதிய முகம் படம் அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடியது. சும்மா சின்ன தியேட்டரில் 200 பேர் உட்காந்துட்டு 150 பேர் உட்காந்துட்டு 250 பேர், அது கிடையாது, 1000 பேர் அமரக்கூடிய திரையரங்கு. அப்படிப்பட்ட திரையரங்குகளாக அந்த படம் தமிழகமுக்கும் திரையிடப்பட்டது. சூப்பர் ஹிட் மூவி, பெரிய அளவில் வெற்றி பெற்று சுரேஷ் மேனனுக்கு பெரிய பெயரையும் புகழையும் அந்த திரைப்படம் வாங்கி கொடுத்தது. அந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து பெரிய அளவில் இன்னைக்கு வர மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மேனன் அந்த படத்தில் நடித்ததுனால வெறும் டைரக்டராக மட்டும் இருந்தால் பீப்புள்கிட்ட போய் ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகாதுல்ல. அவர் ஏற்கனவே அதில் கதாநாயகனாக நடித்ததுனால பீப்புள்கிட்ட போய் அவர் நல்லா ரீச் ஆகிட்டார் அந்த படத்தில். அதுக்கு அடுத்த படம் இமீடியட்டாக சுரேஷ் மேனன் அந்த படத்துக்கு நான் தான் புதிய முகம் படத்துக்கு நான் மக்கள் தொடர்பாளர். அதுக்கு அடுத்து பாச மலர்கள் அப்படின்னு ஒரு படத்தை சுரேஷ் மேனன் தயாரித்து இயக்கினார். ஆனால் அதில் சுரேஷ் மேனன் ஆக்சுவலாக நடிக்கலை, ஒன்லி டைரக்ஷன் அண்டு ப்ரொடக்ஷன் 2 தான். தயாரித்தார், இயக்குனார். அந்த படத்தினுடைய கதாநாயகன் அரவிந்த் சாமி, கதாநாயகியாக நடித்தது ரேவதி. ஒரு நல்ல கதை, டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்கரு அப்படின்ற மாதிரி வச்சு ஒரு மரியாதைக்குரிய ஒரு படமாக சுரேஷ் மேனன் அந்த படத்தை இயக்கினார். அந்த படத்துக்கும் நான் தான் மக்கள் தொடர்பாளர். ஆனால் அந்த படம் வர்த்தக ரீதியாக ஒரு நல்ல படம் அப்படின்ற மாதிரி பத்திரிகைகள்லாம் எழுதினாங்களே தவிர அந்த படம் வர்த்தக ரீதியாக பெரிய அளவில் வெற்றி பெற்ற படமாக இருக்கவில்லை அப்படின்ற மாதிரி வச்சுங்க. அதுக்குள்ள சுரேஷ் மேனன் நிறைய டிவி சீரியல்ஸ் நிறையா பண்ணார். சன் டிவியில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரேவதி அப்படின்ற பேரில் சீரியல், அவர் தான் தயாரிப்பாளர். அதுக்கு பிறகு வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண சீரியஸ்லாம் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி, நிறங்கள், நிஜங்கள், பூம் பூம் ஷக்கலக்கா, ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இதில் பூம் பூம் ஷக்கலக்காலாம் அப்படியே பெரிய அளவில் ரேவதி நடித்து பேசப்பட்ட ஒரு சீரியல் இல்லையா சுரேஷ் மேனன் டைரக்ஷனில்.
அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்ட அப்படின்றது ஒன்று அப்படி இதெல்லாம் வரும்போது சுரேஷ் மேனன் வந்து சன் டிவியில் வந்து பல ஆண்டுகள் மிக அருமையாக பேசப்படக்கூடிய தொலைக்காட்சி தொடர்களை தயாரித்தார், பல தொடர்களை இயக்கினார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து நிறைய ஹிந்தி படங்களை நிறைய தயாரித்தார். இன்னொன்று பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, ரேவதியை இயக்குநராக வைத்து ஆங்கில படத்தை சுரேஷ் மேனன் தயாரித்தார். மித்ரு மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு படம், அது சுரேஷ் மேனன் தான் தயாரிப்பு. சுரேஷ் மேனன் தயாரித்து ரேவதி இயக்கி ஆங்கில படம் அமெரிக்காவில் படப்பிடிப்பு. அது வந்து அந்த வருஷம் நேஷனல் அவார்டு சிறந்த ஆங்கில படம், சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் அப்படின்ற அந்த விருது அந்த திரைப்படத்திற்கு கிடைத்தது. சுரேஷ் மேனனுடைய பட நிறுவனமான டெலிஃபோட்டோ ஃபிலிம்ஸுக்கு கிடைத்தது. அதுக்கு பிறகு அந்த படத்தில் நடித்த சோபனாவுக்கு வந்து சிறந்த நடிகைக்கான விருது கிடைச்சது. 2 நேஷனல் அவார்டு அந்த திரைப்படத்துக்கு கிடைத்தது. அந்த படத்திற்கும் நான் தான் மக்கள் தொடர்பாளர் அப்படின்னு வச்சுங்க. அது பிறகு சுரேஷ் மேனன் பல படங்களை ஹிந்தியில் வந்து படம் தயாரித்து அப்படின்ற விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே காலங்கள் கடந்து ஓடி போச்சு. அது பிறகு சுரேஷ் மேனன் சொந்தத்தில் பல உணவு நிறுவனங்களை, ரெஸ்டாரண்ட், ஹைடெக் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதெல்லாம் நடத்தி அடையாரில் நடத்தினார், ஈசிஆரில் பாலவாக்கம் பக்கத்தில் நடத்தினார். இதெல்லாம் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஹவுஸ் போட் ஆலப்புழை வேம்பநாடு காயல் ஹவுஸ் போட்லாம் சொந்தத்தில் வச்சுருந்தார் அப்படின்றா. இதெல்லாம் அவருடைய பயணத்தில் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கின்றன அப்படின்னு. இப்போ கடந்த சில வருடங்களாக அவர் வந்து படத்தில் நடிப்பது தொடர்ந்து அப்படின்னு சொல்லி தீர்மானித்து பல திரைப்படங்களில் தொடர்ந்து நடிச்சிருக்கார். மாதம் அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு படமாவது ஸ்க்ரீனுக்கு வரும் அவர் நடித்த படம் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்லையும் மலையாளத்துலேயும் சுரேஷ் மேனன் வந்து தொடர்ந்து நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறாரே அப்படின்னு வரும்போது என்னுடைய அருமையான, நான் மதித்து மரியாதை கொடுக்கக்கூடிய இனிய நண்பரான சுரேஷ் மேனன் கலை உலகில் நடிகராக தன்னுடைய ஆழமான முத்திரையை பதித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷ் மேனனுடைய திறமை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்முடைய தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தொடர்ந்து சுரேஷ் மேனனுக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்புகளை அளித்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்ற வந்து எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்குது. அதனால் புதிய முகம் திரைப்படம் தயாரிக்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு அறிமுகமான சுரேஷ் மேனன் இன்று பிஸியான ஒரு நடிகராக தமிழ் பட உலகில் தன்னுடைய முத்திரையை பதித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நினச்சி மனப்பூர்வமாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதை சந்தோஷம் நிறைந்த ஒரு சம்பவமாக நான் பார்க்கிறேன். சுரா யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறந்துடாம கிளிக் பண்ணுங்க. நன்றி.